செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே இடத்தில் 3 ஆண்டுக்கு மேல் பணியாற்றும் சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, முழு விவரம்? தமிழ்நாடு, அசாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் அதாவது தேர்தல் நடைபெறக்கூடிய 5 மாநிலங்களினுடைய தலைமை செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை எழுதி இருக்கிறது. அதில் கடந்த 4 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரக்கூடிய அதிகாரிகள் மற்றும் சொந்த மாவட்டங்களில் பணியாற்றி வரக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது தேர்தலில் நேரடியாக பங்கு பெறக்கூடிய, தேர்தலை நடத்துவதில் நேரடியாக பங்கேற்கக்கூடிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. அவ்வாறு பணியிட மாற்றம் செய்யும் பொழுது அவர்கள் சொந்த மாவட்டத்தில் இல்லாத வகையில் அவர்களுக்கு வேறு இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே போல கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அல்லது இடைத்தேர்தலில் பணியாற்றிய இடங்களுக்கு மீண்டும் அவர்களை பணியிட மாற்றம் செய்யாமல் புதிய இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொந்த மாவட்டங்களில் பணிபுரியக்கூடாது. அதே போல கடந்த 4 வருடங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிந்தால் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உத்தரவை உரிய முறையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த உத்தரவை அமல்படுத்துவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் குறிப்பிட்ட அதிகாரியை குறிப்பிட்ட இடத்தில் இவ்வாறு பணியிட மாற்றம் செய்வதில் சிரமம் இருந்தால் அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.